இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு கேதுவும் திரிசூனியமும். கேதுவும் திரிசூனியமும் சூட்சும பலன்கள். ஃபுல் வீடியோ லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன், மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 7ஆம் அதிபதி செவ்வாய் அவயோகி கிரகமாக வந்து லக்னாதிபதியுடன் சேர்க்கை பெற்று கேதுவுடன் சேர்ந்து பாதகஸ்தானத்தில் இருப்பதால் ஜாதகர் மனைவி மூலமாக வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவார். மனைவியால் ஜாதகருக்கு நிம்மதி இருக்காது. மனைவியால் ஜாதகருக்கு எந்த லாபமும் இருக்காது. ஆனால் கேது திரிசூனிய ராசியில் இருப்பதால், மேலும் திரிசூனிய அதிபதியுடன் இருப்பதால் ஜாதகருக்கு மனைவியால் யோகம் உண்டு, மனைவியால் லாபம் உண்டு. மனைவி மூலமாக குடும்பத்தில் சொத்து சேர்க்கை சேரும். திருமணத்திற்கு பின் ஜாதகர் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. கேதுவும் மாந்தியும் சேர்ந்து எந்த பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவம் கடுமையாக பாதிக்கும். இத்துடன் திரிசூனியாதிபதி இருப்பதால் அது காலப்புருஷனுக்கு 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமாக இருப்பதால் ஜாதகருடைய மனைவி குடும்பம் ஏழ்மையான குடும்பம் என்று சொல்லணும். 4ஆம் அதிபதியுடன் கேது மாந்தி இருந்தால் ஜாதகருக்கு சொந்த வீடு இருக்காது. கேதுக்கு திரிசூனியாதிபதி தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு சொந்த வீடு உண்டு. ஜாதகருக்கு சொந்த வீடுன்னா ஜாதகர் பேரில் தான் வீடு இருக்கணும் அவசியம் இல்லை. அப்பா பேரில் இருந்தாலும் சரி, அம்மா பேரில் இருந்தாலும் சரி. ஆனால் ஜாதகர் எப்படினாலும் சொந்த வீட்டுக்குள்ளே தான் வாழுவார் என்று சொல்லணும். மேலும் சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் திரிசூனிய ராசியை பார்ப்பதால் திரிசூனியம் விலகிவிடும். ஓகே, குட், தேங்க்யூ. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், இது என்னுடைய ஜிபே நம்பர். ஒரு ஜாதகம் பார்க்க கட்டணம் ₹2000 வாங்குறேன். திருமண பொருத்தம் பார்க்க கட்டணம் ₹500 வாங்குறேன். தேவைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளவும்.